மாடுகளை வாங்க விற்க இருக்கிற இந்த தடையை நீக்க கோரி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இது கறிக்காக மாடுகளை வாங்கவோ விற்கவோ கூடாது என்று மத்திய அரசு விதித்திருக்கிற இந்த தடை அவசியமற்றது. உணவு என்பது என் உரிமை, அதில் தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. உணவு உடையெல்லாம் வாழ்கிற இடம்தான் தீர்மானிக்குது. மாடு மேலே மட்டும் இவ்வளவு கருணை காட்டு இந்த அரசு, அது காரணம் என்ன? சரி, பசு மாடு புனிதமானது, சரி, ஒட்டகம் என்ன? ஒட்டகத்து மேலே எதுக்கு தடை? இந்த மாடும் ஒட்டகமும் வந்து இஸ்லாமிய மக்கள் சாப்பிட்ற உணவாக இருக்குது. அதுவும் இந்த நோன்பு காலத்தில் இந்த தடையை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ எல்லா உயிர்கள் மேலே கருணை காட்டணும்னா அப்போ பன்னி மேலே ஏன் இந்த அக்கறை இல்லை? பன்னிக்கறிக்கு ஏன் தடை இல்லை? ஏன்னா பன்னி இஸ்லாமிய மக்கள் சாப்பிட்றதில்ல, அதனால அதுக்கு தடை இல்லை. அப்போ இது மாட்டுக்கறியா மத வெறியா என்கிற சந்தேகம் நமக்கு வருது. அந்த கேள்வி எல்லாமே இருக்க வாய்ப்பு இல்லை. இது திட்டமிட்டு இது வந்து பாஜக அரசு இதை நடத்துதுங்கிறது தான் உண்மை. அதனால தான் நாம் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். இப்போ இதன் மூலமாக இந்த மாடுகளை வாங்க விற்க இருக்கிற தடையின் மூலமாக சிற்றூர்களின் பொருளாதாரம் முழுக்க சிதைந்து அழிந்து போகும். உழவர் குடிகள் வாழவே முடியாது. ஏன்னா மாடு இல்லாமல் இங்கே உழவு இல்லை. மாடுகளை வாங்கவோ விற்கவோ இருக்கிற இந்த நெருக்கடியை எப்படி பார்க்குறது? ஒரே நாளில் பொள்ளாச்சி சந்தை வெறிச்சு ஓடி போயிடுச்சுது. இப்போ நான் வந்து ஒரு மாடு வச்சுருக்கிறேன், ஒரு பசு மாடு வச்சுருக்கிறேன். அது ஒரு காளை கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா அது எனக்கு பயன்தானே, நான் விற்க தான் போவேன். அப்போ இன்னொரு காளை கன்றுக்குட்டியை வாங்கி ரெண்டையும் இணைச்சி தான் உழவுக்கு பயன்படுத்துகிறோம், வண்டி இழுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ அதுக்கு வாங்கவோ விற்கவோ முடியாது. 5 ஆவணங்கள் தேவைப்படுதுங்கிறாங்க. அது வாங்குறவர் ஒரு ஆவணம் வச்சுக்கணும், விற்கிறவர் ஒரு ஆவணம் வச்சுக்கணும், அங்கே அருகில் இருக்க தாசில்தார்கிட்ட ஒரு ஆவணம் வாங்கணும். இதெல்லாம் வாங்கி முடிக்கிறதுக்குலாம் மாடும் செத்து போயிடும், நானும் செத்து போயிடுவேன். இப்போ இது வந்து ஒரு கொடுமையான அடக்குமுறை, ஒரு திணிப்பு, ஒரு சர்வாதிகார போக்கு என்று தான் நாங்கள் இதை பார்க்குறோம். அதனால் இந்த உத்தரவை திரும்ப பெறணும். இல்லைன்னா நாங்கள் அந்த உத்தரவை மதிக்காமல் அதை மீறுவோம். மாட்டுக்கறி திங்கிறவங்களெல்லாம் அடிப்போம் அப்படின்னா, மாட்டுக்கறி திங்காதவங்களெல்லாம் அடிப்போம்னு நாங்கள் கிளம்பிட்டா அப்புறம் என்ன ஆகுன்னு பாருங்கள், நாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூரஜுங்கிற அந்த மாணவர் வந்து மாட்டுக்கறி திங்கலை, அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, ஆனால் மாட்டுக்கறி சாப்பிடல. அவரை போய் கேட்குறாங்க, நீ மாட்டுக்கறி சாப்பிடுவியான்னு. அவர் யதார்த்தமாக நான் சாப்பிடுவேன்றார். உடனே 8 பேருக்கு மேலே சேர்ந்து அவரை அடித்து அவர் கண்ணை சிதைச்சு இன்றைக்கி அவர் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனையில் இருக்கிறாரு. இப்போ நியாயமாக குண்டாசு சட்டம் பாய்ந்திருக்க வேண்டியது 8 பேர் போய் ஒரு மாணவரை அடித்த அந்த 8 பேர் மேலேயும் தான் குண்டாசு சட்டம் பாய்ஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நாங்கள் ஒரு ஜனநாயக முறையில் தான் இந்த போராட்டத்தை செய்கிறோம். அதுக்கு காவல்துறையிட்ட அனுமதி பெற்றுக்கிறோம். எந்த இடத்துலையாவது எங்கள் கொடியை கட்ட விட்டுருக்கா பாருங்கள் காவல்துறை. வந்து ஒளிபெருக்கி வைக்காத, மேடை அமைக்காத, கொடியை கட்டாதன்னா எல்லாரும் வாயிலேயே ஜனநாயகம்னு பேசுகிறாங்க. இந்த ஜனநாயக நாட்டில் நின்று போராடுவதற்கு, பேசுவதற்கு அது கூட அனுமதி இல்லையா, தகுதி இல்லையா? நாங்கள் கொடி தானே கட்டுறோம், குண்டா வைக்கிறோம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு நெருக்கடி? இல்லை, தமிழக அரசு என்பதே பாஜக அரசு தான். இப்போ கேரளாலாம் அது கம்யூனிஸ்ட் அரசு, அது இடதுசாரிகள் அரசு இருக்குது. கர்நாடகான்னா அது காங்கிரஸ் அரசு இருக்குது. ஆந்திரானா அது சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச அரசு இருக்குது. இங்கே அதிமுக அரசு எங்கே இருக்குது? பாரதிய ஜனதா அரசு தான். அது எப்படி தனது உத்தரவை அது எப்படி எதிர்த்து பேசும்? அது பேசவே இல்லை தானே. இப்போ நான் சொல்கிறது தெரியுதில்ல உங்களுக்கு? தாக்கப்பட்ட மாணவர் வந்து காயம்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாரு. அவரை போய் பார்த்த ஒரு அமைச்சர் அல்லது ஒரு அதிகாரி யாராவது சொல்லுங்கள், நல்ல விசாரத்தை யாராவது? நாங்கள் தான் போய் பார்த்துட்ருக்கோம். சரி, தாக்கி அந்த மாணவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அரசே அவங்க அரசுன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குது இந்த அரசு? இது வரைக்கும் நான் கொடி கட்டி போராடல. ஏன் கொடி கட்டுனா என்ன? இந்த மேடை அமைக்கிறதுக்கு எவ்வளவு நெருக்கடி அப்படின்னா இது என்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொடுமையான அடக்குமுறை செய்து கொண்டிருக்குது தொடர்ச்சியாக. அமைதியான வழியில் தானே சென்னை மெரினா கடற்கரையில் போராடினாங்க. அவங்க மேலே குண்டா சட்டத்தை பாய்ச்சிற அளவுக்கு என்ன கொடுஞ்செயல் செஞ்சாங்க? கூட்டமாக போய் கொள்ளையடிச்சாங்களா, இல்லை பொது அமைதிக்கு பங்கு விளைவித்தார்களா? என்ன செஞ்சாங்க இப்போ? அப்படின்னா என்னென்னா, யாரும் மக்கள் உரிமைக்கு போராடிடக்கூடாது. வரலாற்று ஆசிரியர் ஜெயராமன் வந்து மீத்தேன் எரிகாற்றுக்காக போராடியதற்கு அவரை எதுக்கு கைது பண்ணி சிறையில் அடைக்குது? போராடவே கூடாதா? மண்ணை காக்க, மக்களின் நலனை காக்க யாருமே வந்து போராடவே கூடாதா? குரல் கொடுக்கவே கூடாதா? அவர்கள் குறவழியை நெரிக்கிறதா ஜனநாயகமா? கலையதோ கலையிலையோ தூக்கி எறியணும் இந்த ஆட்சிகளை.
இனிமேல் இது கனவுல கூட இந்த மாதிரி இந்த ஆட்சி வரக்கூடாது. இது மக்கள் மனதில் அது இருக்குது. ஆட்சியாவாக இருக்குது. அது எதில் கவனம் செலுத்துறோமோ அதில் கவனம் செலுத்துறது இல்லை. கொஞ்ச நாள் 2 பேரும் ஒன்றாகிறது மண்ணாகிறதுனே பேசிட்டு ஓடினாங்க. கொஞ்ச நாள் சின்னத்தை காப்பாற்றுனே பேசிட்டு போனாங்க. இப்போ என்னத்தை காப்பாற்றிருக்காங்கன்னு தெரியல. இப்போ ஏதோ அவசர கூட்டம் நடக்குதுன்னு தெரியல. எதை கெடுக்கிறதுக்கு எதை தடுக்கிறதுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவ்வளவு போராட்டம் நடக்குது. இதுக்கு என்ன அரசின் கருத்து என்ன? இந்த மாடுகளை விற்க வாங்குற தடையில் அரசின் கருத்து என்ன? எல்லா மாடுகளும் கறிக்கு தான் வாங்கப்படுதுன்னு எப்படி? நான் உழவுக்கு வாங்குறேன். இங்கே யார் பசுவை கொல்றா? பசுவை வதைக்கிறது யார்? பால் கறக்கிற எல்லாமே பசு வதை தானே. பசு மாடு பாலை யாரு கறக்குது? எனக்கா? அது தன் கண்ணுக்குட்டிக்கு கறக்குது. அதன் மடுவில் போய் வலுக்கட்டாமே பாலை கறக்கிறது எல்லாமே பசு வதை தான். இங்கே யாரும் பசுவை கறிக்கு பயன்படுத்துறது இல்லை. இது பசு கறிக்கு பயன்படுத்துகிறாங்க, மாடுகளை பயன்படுத்துகிறாங்கன்னு தடை சட்டம் போடுகிற உத்தரவு பிறப்பிக்கிற அரசு பல லட்சக்கணக்கான டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்த ஆண்டு ஒன்று இருக்குது. பல ஆயிரம் கோடி அந்நிய செலாவணி வருமானமாக ஈட்டி வருது. அது எப்படி ஊரா நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற அரசு உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு போடுமா? தடையை போடுமா? அது குஜராத்தில் மாடு வந்து வாங்கினா விற்றா வந்து ஆயுள் தண்டனைன்னு நாடு மாட்டுக்கான நாடாக மாறிக்கொண்டிருக்குது. இது நாடு மாட்டுக்கான நாடுகளாக மாறிக்கொண்டிருக்குது. எவன் வந்து வர்ணாசிரம தர்மத்தை கட்டமைத்தான இந்த நாட்டில் அவன் தான் மாடு புனிதம் மனிதன் தீட்டுன்னு திருப்பி கொண்டு வந்துட்டு இருக்கான். இதை இந்த தலைமுறை பிள்ளைகள் தெளிவாக புரிந்து கொண்டு ஒரு கிளர்ச்சிக்கு ஒரு புரட்சிக்கு தயாராகணும். இல்லைன்னா மொத்தமாக முடிச்சு விட்டுருவான். அது என்னன்னு புரியல. அவங்க வந்து காவியை கண்டு பயப்படுறாங்க, ஆவியை கண்டு பயப்படுவது போல காவியை கண்டு பயப்படுறாங்கன்னு. நாங்கள் ஆவியவும் விரட்டுவோம், காவியையும் விரட்டுவோம். நாங்கள் அது இப்போ பார்த்தா எல்லா படம் பேய் படம்லாம் பார்த்து சிரிக்கிறேன். ஆவி படத்தை பார்த்து அது மாதிரி காவிகளையும் பார்த்து நாங்கள் சிரிக்கிறத இப்போ வேறு என்ன செய்ய முடியும்? குடியரசுத் தேர்தல் வரைக்கும், குடியரசுத் தலைவர் தேர்தல் வரைக்கும் எனக்கு இதில் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நான் நினைக்கல. அதான் இப்போ வந்து இந்த ஆட்சியை கலைச்சி விடும் பாரதிய ஜனதான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆட்சியே அவங்க தான் நடத்துகிறாங்க. தலைமைச் செயலாளர் உத்தரவு இல்லாமல் குண்டாஸ் சட்டம் பாயாது. தலைமைச் செயலாளர் யார் போட்டதுன்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் எல்லாமே அவங்க தான் நடத்துகிறாங்க. இந்த குண்டாஸ் சட்டம் பாய்ச்சப்பட்ட பிறகு இந்த திருமுருகன் காந்தி, இளமாறன், இந்த டைசன் இவங்க மீது ஐயா எச் ராஜா அறிக்கை விடுறாங்க. இனி இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டால் இப்படித்தான் நடவடிக்கை இருக்கும்னு. இந்த மாநில அமைச்சர் ஒருவர் சொன்னால் கூட சரி ஏதோ நடவடிக்கை எடுக்கிறாங்க அவங்க பேசுகிறாங்கல்ல. ஐயா எச் ராஜா ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அரசு யாரோடது? அதனால் அது கலைக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.